எனக்கு பின்னாடி பாருங்க, எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா முதலமைச்சர், எங்கள் அப்பா முதலமைச்சர், எங்கள் அப்பா அமைச்சர், எங்கள் அப்பா எம்பி, மாமா எம்பி, மச்சான் எம்எல்ஏ, அப்பா எம்எல்ஏ, ஒன்றும் கிடையாது. எங்கள் ஆத்தா அரணியூரில் 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்கான். புரியுதா? ஏமான்னு கேட்டேன். சனம் எல்லாம் போயிடுது. ஒரு ஆளாக வீட்டில் உட்காந்துருக்கு, போர் அடிக்குது. ஆத்தா நீ தனியாக உட்காந்து என்ன பண்ணுவேன்? வான்னு கூப்பிட்டு போய் சனத்தோட சனமாக பேசிகிட்டு இருந்துட்டு வரேன்னு. எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருந்து வர்றதுக்கு சம்பளம். இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். 1 ஏக்கரை 2 ஏக்கர் நிலத்தை ஒரு நாளில் அறுத்தோம். இப்போ 1 ஏக்கர் நிலத்தை நெல்லை 1 வாரம் இருக்கிறோம். ஆள் கிடைக்கல. விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறிட்டான். விவசாயம் அழியுது. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உயிர் தேவை, உணவு தேவை தான். உணவு உழைக்காம உணவு வராது. அதை விட்டுட்டோம்னா வேற நாட்டில் கையேந்தணும். நம்ம நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவிலிருந்து வருது, ஆட்டுக்கறி ஆந்திராவிலிருந்து வருது, வெங்காயம் பருப்பு வெளிநாட்டிலிருந்து வருது. இந்த நிலை அப்படியே போச்சுன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லுவோம்ல, அது வந்துடும். அதுக்கு தான் உன் மகன் விவசாயத்தை, உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறீல, விவசாயத்தையே கவர்மெண்ட் வேலையா மாத்திட்டேன்னு வச்சு, இந்த சங்க வாசல்ல நீ இங்கேயே ஒரு சீமக்கர் வேலை மரம் இல்லாமல் பூமியிலேருந்து எடுத்துருவேன். பலாவும் வரும், மாவும் வரும், நாவரும் வரும், கொய்யாவும் வரும், தென்னையும் வரும், வாழையும் வரும். கரும இந்த பிசாசும் வரும்னா கஷ்டம். இதில் தேனீக்கள் கூடு கட்டாது, பறவை கூடு கட்டாது. மரங்களின் பிசாசு என்றதற்கு பேர். இந்த மரத்துக்கு கீழே ஒரு பசுமாடை கட்டியே வச்சுருந்தீங்கன்னா கடைசி வரை கருத்தரிக்காது. கருத்தரிச்சாலும் களைச்சி விட்டுரும். கொடுமையான செடி, விஷச்செடி. இதை ஒழிக்கணும். மாற்று மரங்களை நடணும். இந்த தான் பலா வருதே, விற்க வேண்டியதானே. பலாவிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது, எவ்வளவு நம்ம வறுமையை எவ்வளவு சம்பாதிக்கலாம். இதுதானே உங்களுக்கு எரிக்க விறகு தானே. மயந்தாரன் சிலிண்டரு தாரன் வீடுக்கு எப்படி தயாரிப்பேன்னு கேளு. எப்படி தயாரிப்ப? வெளிநாட்டிலேருந்து இல்லை, நானே என் மாட்டு சாணியிலேருந்து தயாரித்து தருவேன். இங்கேயே தயாரிப்பேன். நாங்கள் பக்கத்தில் வச்சு தயாரித்து உன் ஊருக்கு வேண்டிய சிலிண்டரை அடைச்சு தருவேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.